அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு 2 வாரமோ 3 வாரமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா தெரியல. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி ஒரு வீடியோ போடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே அதாவது மாறி போய் இல்லை இது தவறான முடிவு, என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, வீடியோவில் எடுத்து வச்சுருந்தேன். இனி வீடியோவில் எடிட் பண்ணி அது இடம் வேறு இல்லை, எல்லாமே டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம். அதனால் இப்போவே எடுத்து இப்படியே சொல்லிடுறேன். மாடு காலை சேர்த்துனது செனை இல்லைங்க, மறுபடியும் ஊசி போட்டாச்சு. அது ஒரு 2 வாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அடுத்த தடவை அந்த வீடியோ போடுறேன். மாடு செனையில் அப்புறம் என்னால் வச்சுருக்க முடியல, ஃபுல்லாமே இப்படியே இருக்குது எல்லாமே. இன்னும் என்னைக்கு வீடியோ மழை இல்லை அப்படின்னு போடுறனோ அந்த அன்னைக்கு மழை வர ஆரம்பிச்சிருது. அந்த அன்னைக்கு வந்துட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு போனால் ரொம்ப தூரம் போயிடுது. சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அந்த மாதிரி டூர் போயிடும் போல், எனக்கு தெரியல. அது என்னமோ கிறகம் 3 கிலோமீட்டருக்கு, நம்ம ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது. நம்மளுக்கு மட்டும் நிஜமாலுமே வரமாட்டேங்குது. அதனால் எனக்கு போன வியாழன், இன்றைக்கி என்ன கிழமை, சனிக்கிழமை, ஒரு 2 நாளாகவே மாட்டை கொடுத்துர்லாம், இவளையும் இவள் மகனையும் கொடுத்துர்லாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். இது வியாழக்கிழமை காலையிலேருந்து வந்த எண்ணம். அப்புறம் என்ன, எனக்கு கொடுக்குறக்கு மனசே இல்லை. நான் மகாலட்சுமிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அடியே மாட்டை கொடுத்துர்லான்ட்டு இருக்கிறேன்டி அப்படி இப்படின்னு. அதை இதை பேசிட்டு மறுபடியும் என்னென்னமோ பேச ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த அன்னைக்கு சின்னுக்கு இருந்துச்சு, அதெல்லாம் பேசிட்டு எல்லாம் முடிக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி அப்படின்னு. அட குடும்பம்னா அப்படி தாண்டி இருக்குது, எல்லா வீட்லேயும் அப்படி தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி. எனக்கு சண்டை போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைடி, அவங்க பேசிட்டு போகிறாங்க, எனக்கு மாட்டை கொடுக்குறத ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவள் என்னை திட்டினா, ஆமாம் நீயாவது சும்மா விட்றதாவது ஒரு பேச்சுக்கு 2 பேச்சு பேசிட்டு கம்முன்னு விட்டுருவேன், நானாக இருந்தால் உலை விட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி எனக்கு இவளை கொடுக்கறது கொஞ்சம் கூட மனசில் இஷ்டமே இல்லை. ஏன்னா இனி மறுபடியும் இவ கண்ணு போட்டானா, அந்த சின்ன கிடாரி கண்ணு போட்டுருச்சு அப்படின்னா இன்னும் 1 மாதத்தில் போட்டுன்னு நினைக்கிறேன். 1 மாதம் இருக்குமா என்னன்னு தெரில, ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. அதனால் என்ன சொல்கிறது, தீன் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுனால இனி கண்ணு போட்டால் 1 வாரத்துக்கு வரத்துட்டுக்கு எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்குறேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அதனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பரவாயில்ல சும்மா வச்சுட்டு, எனக்கு அரைப்படி முக்காப்படி பால் இருக்கிறதே நான் பன்னீரெலாம் செய்கிறேன், நிஜமாலுமே செய்கிறேன். எனக்கு தீவனம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வச்சுப்பேன். என்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மனசை கல்லாக்கிட்டு இனி அடுத்த தடவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துட்டேன். இது வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நிஜமாக மாறணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேல் அப்படிங்கிற ஒரு வீடியோ இவளை வச்சு நான் போடக்கூடாது என்றைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, மறுபடி 10 நாள் இருக்குமா, போன வாரத்தையா என்ன ஏதுன்னு தெரியலிங்க. இப்போதைக்கு இது அவ்வளோதான், மாட்டை பற்றி அவ்வளோதான். அப்புறம் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன். அது தப்பா ரைட்டா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம் தள்ளி போய் உட்காந்து. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்கா தங்கச்சி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி வரலாம், நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வரலாம். உங்களுக்கு எங்கேயாவது நிஜமாக சொல்கிறேன், நான் பேசின வரைக்கும் யாராவது வீட்டில் போய் ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சு சோறாக்கி போட்டால் சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு வரலான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நிம்மதி நம்ம ஏற்படுத்திக்கிறதா, நம்மளை சந்தோஷமாக நம்ம தான் வச்சுக்கணும். நானும் என்னென்னமோ நினச்சி வீடியோ எடுக்கணும். இப்போ 10 டேக்கு ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி வரல. பேசும்போதெல்லாம் அழுகிறனே தவிர என்ன பேசணும் எனக்கே வரமாட்டேங்குது. இந்த வீடியோவில் டாக்குன்னு வர வைப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே உட்காந்துருந்தோம்னா
வாழ்க்கை அப்படின்பது இறைவனால் கொடுக்கப்பட்டதா, அது எப்படி வந்துச்சோ என்னமோ எனக்கு தெரியாது. அது அதுவாக போக வரைக்கும் நம்ம உசுரை நல்லபடியாக பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். நம்ம ஒருத்தவங்களை நம்பி மட்டுமே இல்லை. இது ஏன் இப்படி தவறான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க சூழ்நிலையிலேருந்து பார்த்தாலும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஏதாவது பேஜாராக இருக்கும்போது தான் தோணும். அது தவறு தவறு தவறு. 1 நாள் 2 நாள் விடுவோம். உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிஜமாக டிப்ரெஷன் தான் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அதுலேயும் நிஜமாக குறிப்பாக பெண்களுக்கு எப்படா இதுலேருந்து 1 நாள் 2 நாள் லீவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னது நிஜமாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. எனக்கு அது நல்லா தெரியுது. ஏன்னா எங்கேயாவது போனோம்னா ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சோமா, யாராவது சோறு போட்டாங்களா, சாப்பிட்டு உட்காந்துருந்தோமா, டீ வச்சு கொடுத்தாங்களா, அந்த மாதிரி தோணுது. நான் பேசின வரைக்கும் 2 பேரும் அப்படி தான் சொன்னாங்க. நான் பேசுனதே 2 பேர்த்துட்டு தான். 2 பேரும் ஆமாண்டீச்சி ஆமாக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் பிடிச்ச இடத்துக்கு போங்க. நீங்கள் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. எந்த ஊரில் இருந்து யார் வந்தாலும் சரி, சரியா, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். நான் இருக்கேங்க, வாங்க பார்த்துக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, சரியா, எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன். ஓகேவா? அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு நான் அப்படி பண்ணிக்கிறேன் இப்படி பண்ணிக்கிறேன் உட்காந்து வீடியோ எடுக்கிற இடம் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு சாம இது பார்த்தாலே கொஞ்சம் டென்ஷனாக ஆகுது. நானே இது 12வது டேக்கோ 13வது டேக்கோ ஆச்சு. நான் நினைக்கிறது எல்லாமே பேச ஆரம்பிச்சேன்னா சங்கூத ஆரம்பிச்சிருன்னுட்டு. இந்த டேக்காவது கரெக்டாக வருமா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியல. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. என்னன்னா என் தங்கச்சிகள் அக்காக்கள் யாராக இருந்தாலும் வாங்க, சரியா. என்னால் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வரேன். நீங்கள் வாங்க, இருங்க, சந்தோஷமாக இருங்க, சரிங்களா. என் வீடு என்றைக்கும் யாருக்காகவும் நீக்கி இருக்கு, சரியா. அது யாராக இருந்தாலும் சரி. என்ன கொஞ்சம் கோவக்காரி, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை நாள் ஆனாலும் நான் பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அது யாராக இருந்தாலும் சரி. நான் குடிக்கிற கஞ்சியோ கூட உங்களுக்கு நான் ஊற்ற ரெடி, சரியா. எத்தனை பேர் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எதற்கு ஒருத்தருக்கு, அதாவது 2 பேர்த்துக்கு சண்டை அப்படின்னா ஒருத்தவங்க தவறான முடிவெடுத்து நீங்கள் போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இழப்பு யாருக்காக? இப்போ ரிதன்யா இறந்தது அவங்க பெற்றவங்களுக்கும் அவங்கள சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் இழப்பே தவிர அவங்க வீட்டு அந்த சைடு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அவங்களுக்கெல்லாம் இழப்பே கிடையாது. இப்போ 27 வருஷம் 28 வருஷம் வளர்த்தி அந்த தங்க தாமரையே இழந்தது அவங்களுக்கு மட்டும்தான் நட்டமே தவிர மற்றவங்களுக்கு கிடையாது. இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நம்ம பிள்ளை நல்லா பார்த்துக்கலையோ, ஏன் நம்ம பிள்ளை இப்படி பண்ணுச்சு, நம்ம பிள்ளை அதாவது அந்த நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும். அது அவங்களோட அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, நம்ம பிள்ளை ஃபஸ்ட்டே வந்துச்சு, நம்ம கம்முன்னு வச்சுருந்தோம்னா நான் அந்த பிள்ளை நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னே தெரில, சரியா. ஒருத்தவங்களுக்காக உங்கள் வாழ்க்கை இல்லை, உங்களுக்காக மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை, சரியா. சரியாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. போகிறவங்க போயிட்டு போகிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, சரியா. இப்போல்லாம் வாழ்க்கை எப்படியோ போயிட்டுருக்குது. நிஜமாக சொல்கிறேன். இப்போல்லாம் வாழ்க்கை எப்படியோ போயிட்டுருக்குது. எப்படியோ வாழ்கிறாங்க. நம்ம நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கையும் கால் இருக்குது, சரியா. வேலைக்கு போனால் ஜம்முன்னு சோறுங்களா, சரியா. குட்டை வேலைக்கெல்லாம் போக சொல்ல, நல்ல வேலைக்கு போங்க. கை கால் இருக்குது, நல்லா சம்பாதிங்க. நல்லா சம்பாதிக்காட்டி போச்சாது, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வச்சு சம்பாரித்து என்ன தகுதி இருக்குதோ அதை வச்சு வாழ பாருங்க. எப்படியும் என்ன சொல்கிறது, உங்களை சார்ந்தவங்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சரியா. பெத்த குழந்தைங்களோ இல்லை உங்களை பெற்றவங்களோ ஒருத்தவங்களுக்காகவே அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கோன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நிஜமாக சொல்கிறேன். போகிறவங்க எல்லாம் விட்டு போட்டு போயிடுறாங்க. நிஜமாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சங்கடம் கஷ்டம். ஏன் என்ன எதனால் நம்மனால இருக்குமோ அவங்கனால இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தவறுங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க, சரியா. பிடிச்சவங்க வீட்டுக்கு போங்க, பிடிச்சவங்களோட பேசுங்க. உங்களால் முடியல அப்படின்னா மற்றவங்ககிட்ட பேசுங்க, சரிங்களா. பேசுனீங்கன்னா முடியாது எதுவுமே இல்லை. அந்த இடத்துல இருக்க முடியலையா, அக்கட்டால் போயிருங்க. இப்போ என்ன
பேசுகிறவங்க 1000 பேசிட்டுங்க, 2000 பேசிட்டுங்க, 3000 பேசிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. அதனால் தவறான முடிவுகள் மட்டும் யாரும் என்றைக்கும் எடுக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி சரியா. உங்களுக்காக ஒரு வாழ்க்கை பிரகாசமாக காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது 12வது டேக்கோ 13வது டேக்கோ இதுதான் அழுகாமல் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பேச ஆரம்பிச்சேன்னாவே அழுக ஆரம்பிச்சிடுறேன். அது வீடியோலாம் நல்லா இருக்குது, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீடியோ போடல. அப்புறம் என்ன நம்பிங்க, ஐயோ அக்கா உங்களுக்கு என்னாச்சு, ஐயோ அக்கா உங்களுக்கு என்னாச்சு, எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், வீடியோவே போடலை. எனக்கே ரொம்ப சங்கட குஸ்காவாக இருந்துச்சு. சரி பேசி இது ஒரு வீடியோவை போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாக சொல்கிறேன், வாங்க யாராக இருந்தாலும் பார்த்துக்குறேங்க, எத்தனை பேர் இருந்தாலும் பார்த்துக்குறேன். நான் என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் குழந்த குட்டி வம்சம் யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க சரிங்களா. வீட்டுக்கு வாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி. என்ன சொல்கிறது, எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தான் தெரில. அது எப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேர் எல்லாம் சொல்லிடுவேன் நான். என்ன சொல்கிறது, அது சொன்னால் அது அப்படியே இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், நிஜமாக சொல்கிறேன். நான் செல்வியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டதும் உண்டு. செல்வி ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட கமெண்ட்டுக்காக ரொம்ப அழுது வருத்தப்பட்டதும் உண்டு. நான் செல்விக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அவங்க வீட்டுக்கு போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும் என்னென்னமோ நினச்சிருக்கேன். நிஜமாக இந்த வீடியோ செல்வி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு தெரில. எனக்கு செல்வி பார்க்கணும் 2-3 வருஷமாகவே, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 1.5-2 வருஷமாகவே ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அவங்க அக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ எப்படி இருக்குது அந்த வீடியோலாம். நிஜமாக அந்த வீடியோலாம் பார்த்தேன்னா எப்போயாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன், அக்கா என்னோடய அக்கா இல்லாத அக்கா மாதிரி நான் உங்களை நினச்சிக்கிறேன் அப்படின்லாம் செல்வி போட்டிருந்தேன். அதை நினச்சி சே பாரா நம்மளையெல்லாம் எப்படியெல்லாம் நினைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். என்ன ஏது எனக்கு எப்படி சொல்லணும் என்ன ஏதுன்னு தெரிலிங்க சரிங்களா. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. என்னால் இது மட்டும்தான் சொல்ல முடியும். எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்க, நீங்கள் வாங்க நானாச்சு சரியா. என் வீட்டில் நான் குடிக்கிற கஞ்சியோ கூழோ உங்கள் குழந்தையா இருந்தாலும் சரி கூட்டிகிட்டு வாங்க சரியா. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது சேர்த்துவோம், ஜம்முன்னு படிக்க வைப்போம். அவங்க ஒரு நாளைக்கு பெரிய ஆளாவாங்க சரிங்களா. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க, இன்றைக்கி செத்தா நாளைக்கு ஆளா என்னென்னமோ சொல்லுவாங்க சரியா. அத்தை இறந்துட்டாங்க, அத்தை இறந்து இப்போ என்ன கொண்டு போயிட்டாங்க, அப்பா இறந்து 3 வருஷம் ஆச்சு, என்ன நின்று போச்சு, எதுவுமே நிற்கலை, எதுவுமே இதாகாது சரியா. உங்களை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த இழப்பே தவிர மற்றவங்களாம் சந்தோஷமாக ஜாலியாக தாங்க இருப்பாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஏதோ காலையில் சனிக்கிழமை நாள் இன்னும் ஆயிடுச்சுன்னு மட்டும் நீங்களாம் நினச்சிக்காதீங்க, எதுவும் ஆகலை, நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. நான் ரித்தன்யாவை பற்றி பேச ஆரம்பித்தேன்னா அழுக ஆரம்பிச்சிடுறேன், பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது வீடியோவில் போட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு. நிஜமாக நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப சுடு தண்ணி நிறைய பாசம் இருக்குது. அந்த பாசத்தை விட அந்த பாசம் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு நூல் இலை மேலே கோபம் ஜாஸ்தியாகிடுது, வேறு எதுவும் இல்லை. நான் என்னை நானே பெருமையாக நினச்சிக்கிறது நான் ஒரு பலாச்சொல்ல அப்படிங்கிற மாதிரி. நிஜமாக மேலே கரடு முடா ரைன்னு கத்துவனே தவிர உள்ள நிஜமாக ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாப்பாவுக்கு சைன் போட போயிருந்தேன், என்னடி உங்கள் அம்மா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னடி இப்படி காமெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாரு நீங்களாம் தான் சொல்கிறீங்க பிள்ளைங்களாம் எப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு. படிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, கையங்காலும் நல்லா இருந்தால் போதும், மண்டையில் மூளை இருந்தால் போதும், எல்லாமே படிப்பு வேணும் தான் இல்லைன்னு சொல்ல. நான் என்னோடய பொண்ணுங்க 2 பேர்த்துக்குமே சொல்கிறது, உங்களோட சொந்த காலில் உழைச்சி உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நீ அந்த கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அதாகணும் இதாகணும் எதுவும் சொல்கிறது கிடையாது சரியா. நீங்கள் நல்லா இருங்க, உங்களோட தேவைகளை நீங்கள் பார்த்துக்கணும், யாரை நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது சரியா. அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறது என்னோடய பொண்ணுங்களுக்கு சரிங்களா. அது மாதிரி படிப்பு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அப்புறம் என்ன மாடு மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் நல்லா இருக்கிறேன், யாராக இருந்தாலும் வாங்க நான் பார்த்துக்குறேங்க, யாராக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து எங்கேனாலும் சரி சரிங்களா, சொல்லுங்கள், வர முடியலையா, காசு நானே அனுப்பிச்சுட்றேன், வாங்க இருங்க. என்ன கொஞ்சம் சட்டை போடுவேன் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம், அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க எப்படியும். என்ன சொல்கிறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அதனால் யாருக்காகவும் யாரும் இல்லை, உங்களுக்காக மட்டும் நீங்கள் இருங்க போதும்.
இனி இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில. நான் நல்லா இருக்கிறேன், நிஜமாலுமே நான் நல்லா இருக்கிறேன். என்னை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? எல்லோரும் நல்லா இருங்க. உங்களுக்காக மட்டும் நீங்கள் வாழுங்க போதும். சரிங்களா? இந்த மாடு விற்க போகிறேன்னா இல்லையான்னு தெரில. அது மழை தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கும் எந்நேரமே இது பண்ணிகிட்டே இருக்கேன், செலவு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் மாடு விற்கிறேன். சரி, நீ போதும், போயிட்டு சாப்பிட்றதுக்கு செய்ய வேணும். குட்டீஸெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால் நானும் சரின்ட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. யார் நிஜமாக தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் நல்லா இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறேன். ஒரு சிலர் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஏன் மற்றவங்கள நினச்சிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்கள பற்றியே நினச்சிட்டு அவங்களுக்காகவே போகிறேன்னு நினைக்கிறாங்க. போகிறது அவங்களுக்கு சந்தோஷமாக வருதுமா அது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக வச்சுருங்க எல்லாத்தையும். உங்களுக்காக நான் இருக்கிறேங்க, வாங்க பார்த்துக்கலாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். உங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. தயவு செஞ்சு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. போங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. அவங்க தான் வாழ்க்கை. நீங்கள் ஏங்க நினைக்கிறீங்க? உங்களுக்காக தாங்க நீங்கள் வாழ்கிறீங்க, யாருக்காகவும் நீங்கள் வாழல. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உங்களை சுற்றி இருக்கும். நீங்கள் ஒரு வேளை இதாகிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் 10 நாள் அதுக்கப்புறமெல்லாம் அவங்கவுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் தயவு செய்து உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, யாருக்காகவும் நீ இல்லை. இதையவே ஒரு 1000 தடவை சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, சாரி.